கள்ளக்குறிச்சி விஷச்சாராய் சம்பவம் தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பிலிருந்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய் சம்பவம் தொடர்பாக விசாரித்து அறிக்கை அளிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக அறிக்கை அளிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ராஜகுமரன், இது குறித்தான விவரங்கள் நீங்க தொடர்ந்து வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷச்சாராய மரணம் தொடர்பாக முதலமைச்சர் சற்று முன்பாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தரப்பில் இந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதி உதவியை முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அறிக்கை அளிப்பதற்காக விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற முக்கியமான அறிவிப்பினையும் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும், சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினரை கண்டுபிடிக்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றேன் என்ற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம், விழுப்புரம் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் நபர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும், அவர்களுக்கு தேவையான சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றினை 2 தினங்களுக்குள் வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கான அனைத்து காரணிகளையும் கண்டறியவும், எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு பி. கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தன்னுடைய பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் வழங்கும் என்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக இன்று அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர், காவல்துறை கூடுதல் இயக்குனர், மதுவிலக்கு அமலாக்க பிரிவுக்கான கூடுதல் இயக்குனர், கள்ளக்குறிச்சி ஆட்சியர் மற்றும் கள்ளக்குறிச்சி காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுடன் கலந்தாலோசித்து இந்த நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இதுவரை இந்த சம்பவத்தில் விஷச்சாராய விற்பனையில் தொடர்புடைய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், இதில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விஷச்சாராயம் தயாரிக்க மெத்தனாலை வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் என்பதையும் முதலமைச்சர் தற்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்தவரை 34 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரின் அறிக்கையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். மேலும் கள்ளக்குறிச்சியில் தற்போது நடைபெற்றிருப்பதை போன்ற சம்பவம் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த ஆணையம் வழங்கக்கூடிய பரிந்துரைகள் 3 மாதங்களுக்குள் பெறப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உள்துறை முதன்மை செயலாளர், காவல்துறை இயக்குனர் உள்ளிட்டோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டும் எனவும்,
கள்ளக்குறிச்சிக்கு சென்று அங்கு சம்பவம் குறித்த ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றை 2 தினங்களுக்குள் முதலமைச்சர் பார்வைக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சிகிச்சை பெறக்கூடிய நபர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவையான சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுவது உடனுக்குடன் உறுதி செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை மெத்தனால் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரின் அறிக்கை, மெத்தனால் கலந்த விசச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என காவல்துறையினரை தான் வலியுறுத்தி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த கள்ளச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனாலின் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழிக்க வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்கின்றார். விசச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், சிகிச்சையில் இருப்போருக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் தற்போது முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார்.